everyone, welcome to today's episode. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸில் எங்களோட ஒப்பீனியன்ஸை நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். கனடாவில் ஏன் இருக்கோம் அண்ட் இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் எப்போ பாரு எங்களோட தாட் ஆஃப் வியூவே வந்து உங்ககிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதமாக ஒர்க் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் அவங்கக்கிட்டலாம் பேசி இங்கே ஆல் ஓவர் கனடாவில் இருக்கவங்களோட ஒப்பீனியனை வந்து நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம். எதனால் அவங்க கனடாவில் இருக்காங்க, எதனால அவங்களுக்குலாம் கனடா பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கேதர் பண்ணியிருக்கோம். இது மெயினாக வந்து கனடாவில் லாங் டேர்மாக இருக்கவங்க. ஆமாம், எல்லாருமே நியர்லி 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் இப்போ கரண்ட்டாக கனடா பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க, அது எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எட்மண்டனில் ஃபேமிலியோடு இருக்கார். ஓகே. ஸோ அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருந்தோம். அவர் வந்து 2012 எட்மண்டனுக்கு வந்தார். 2012 டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து எட்மண்டன் வரும்போது இது இவ்வளோ பெரிய டவுன் கிடையாது. ஒரு எட்மண்டன் வந்து அப்போ வந்து ஒரு சின்ன டவுன் தான். பட் எவ்ரிதிங் எட்மண்டன் கேவ் எவ்ரிதிங் டு மீ அப்படின்னு சொன்னார். நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. எட்மண்டன் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நேச்சராக இருக்க மாதிரி இருக்கும் எப்பவுமே எட்மண்டன். எவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் எட்மண்டன் வந்து ½ அன் ஹவர் நீங்கள் வெளில போனீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். வின்டரும் ஜாலியாக இருக்கும். என்ன கொஞ்சம் ஹார்ஷ் வின்டராக இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 இயர் இருந்தீங்கன்னா பழகிரும். எனக்கு வந்து நல்லாவே பழகிருச்சு எட்மண்டன் அப்படின்னு சொன்னார். 2 விஷயம் முக்கியமாக நான் கனடாவில் இருக்கிறதுக்கு லைன் எல்லார்ட்டையும் கேட்டோம். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏபிள் டு ஸ்பெண்ட் அ குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி. ஸோ அதுதான் சொன்னார். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னால் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, which is very good point. ஆமாம், ரொம்பவே அந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து இவரை வந்து நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்காச்சுவன் பற்றி நிறைய வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம். நம்ம உனக்கே ஞாபகம் இருக்கும்ல. ஸோ அதில் ஒருத்தவங்க லிங்க் மூலியமாக கிடைச்சவங்க தான் இவங்க. ஸோ பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அவர் வந்து எங்கே இருக்காருன்னா, சஸ்காச்சுவனில் ரெஜினா அப்படின்னு ஒரு சிட்டியில் இருக்கார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரெஜினா வரும்போது இந்தியன்ஸ் ரொம்ப 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 கம்மியாமா. அவர் 10 இயருக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப இந்தியன்ஸ் கம்மி இதில் ரெஜினால. பட் என்ன சொன்னார்னா, இங்கே வந்தப்புறம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. இந்தியாவில் நான் வாங்கினது சேலரிக்கும் இப்போ நான் செட்டில் ஆகிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சேஞ்சஸ் எக்கனாமிக்கலாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்க சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். கரெக்ட். மெயினாக வந்து என்ன சொன்னார்னா, என் கிட்ஸ்க்கு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியுது. அவங்களோட காலேஜும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு லைஃப் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு ரெஜினா பிடிச்சிருக்கு. நான் இவங்க கூட இன்னொரு கொஸ்டினும் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் ஏன் வேற எங்கேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணலையா அப்படின்னும் கேட்டேன். இல்லை எனக்கு இங்கேயே ஓகே, அதனால நான் ஃபர்தராக ட்ரை பண்ணல. நிறைய பேருக்கு எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் போடுறாங்களோ அந்த ஏரியா வந்து சென்டிமெண்டலி கொஞ்சம் அட்டாச் ஆயிடும். இப்போ என்னையே எடுத்துக்கோ, இதுக்கு முன்னாடி இந்த சிட்டி ரொம்ப பிடிக்கும். யூஎஸ்ல இந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் மேபி a personal connection, சம்திங் ஒரு சர்க்கிள் உருவாகி இருக்கும். 10 வருஷம் இருக்கும்போது ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, 1 லைன்ல சொல்லுங்க கனடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அதுக்கு என்ன சொன்னார்னா, கனடா கேவ் எவ்ரிதிங் டு மீ. அவர் இதையும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையா இருக்கு, இப்போ வரவங்களுக்குலாம் ஸ்ட்ரகிள் இருக்கு. நாங்க அப்ப செட்டில் ஆயிட்டோம், எங்களுக்கு வந்து ஓகே. ஆமா, நம்ம இங்க எடுத்துக்கிட்டாலே அப்படிதானப்பா. காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த கோவிட் அப்புறம் தானே எல்லாமே சேஞ்ச் ஆனது. அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இதுதான் எனக்கு இது வரைக்கும் வந்து எனக்கு அது இதையும் சொன்னாரு. இது வரைக்கும் எனக்கு வந்து ஹேட் கிரைம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ரெஜினால எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவா சஸ்காச்சுவன் வந்து கொஞ்சம் ரூரல் மாதிரி இருக்கும், பயங்கர இதுவா இருக்கும், ஹாஷா இருப்பாங்க அப்படி இப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் ஒய்ஃப்க்கு மெயினாக பிடிச்சிருக்கு இந்த லைஃப் அப்படின்னு சொன்னார். ஸோ விச் இஸ் வெரி குட்.
ஸோ 2 பேரோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். 3வது இவர் வந்து யுனிக்கா ஒரு பிளேஸ்ல இருக்காரு, வின்சர் ஒன்டாரியோ. ஸோ டெட்ராய்ட்டோட ட்வின் சிட்டி. ஸோ டெட்ராய்ட்டோட கனெக்ஷன் ஆயிருக்க சிட்டி. ஸோ அவர் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏஷியன் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம்மா. ஸோ ஏஷியன் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அங்கே கிடைச்ச சேலரி விட இங்கே ரொம்ப நல்லா கிடைச்சது அவர் வரும்போது. ஸோ பாத்வே டு பிஆர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதான் இப்போ என்ன சொன்னார்னா, ஏஷியன் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியில் இருந்தேன், பட் ஆனால் இங்கே செட்டில் ஆகணுங்கிற தாட் ப்ராசஸ் வரல. இங்கே வந்த உடனே எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்தில் செட்டில் ஆகணுங்கிற தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. அதனால் வந்து நாங்கள் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிட்ஸும் நல்ல எஜுகேஷன் போயிட்டுருக்கு, டிராஃபிக் வந்து பெருசாக இல்லை, எனக்கு ஒர்க்குக்கு டக்குன்னு போயிட்டு வந்துட முடியும், பொல்யூஷன் கம்மி. இதுதான் மெயினாக. நீங்கள் கனடாவில் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னா, பொல்யூஷன் கம்மி, நான் இருக்க ஊரில் டிராஃபிக் கம்மி. ஸோ என்னால் ஈஸியாக வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வர முடியுது. இதுதான் சொல்லியிருந்தார். ஸோ இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அவர் வந்து பேரண்ட்ஸையும் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட 10 இயர்க்கு மேலே இருக்கார். ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து வந்து டொரண்டோ. ஐ திங்க் இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டொரண்டோவில் ஒருத்தர் ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லியிருந்தார்ல, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டொரண்டோவில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ வந்து இவர் ரொம்ப நாளாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட டொரண்டோ வந்து 15 இயர்ஸ் ஆகுது. உனக்கு அவர் தெரியும் நல்லாவே, திங்க் பண்ணிப்பாரு. ஸோ டொரண்டோவில் வந்து 15 இயர்ஸாக இருக்காரு. ஸோ வந்து ரியல் எஸ்டேட்டில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 3 வீடு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா, அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தேவையானது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் எனக்கு கிடைக்குது. நான் இங்கே ரிட்டையர் ஆகிட்டு நான் வந்து ட்ராவலில் இருக்க போகிறேன். மோஸ்ட்லி ஐ ஹவ் பிளான் டு ட்ராவல் சம்வேர். ஸோ லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, உங்களுக்கு கனடாவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, என்னால் வந்து ஈஸியாக இது பண்ண முடியுது, என்னால் ஈஸியாக வந்து இங்கே ஒரு லைஃப் அடுத்தடுத்த கட்டத்தை நோத்த முடிஞ்சிச்சு, வந்ததுலேருந்து என்னால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடிஞ்சிச்சு. அவர் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன சொன்னார்னா, முன்ன இருந்த மாதிரி ஹெல்த் கேர் இல்லை. இப்போது முன்ன இருந்த மாதிரி ஹெல்த் கேர் இல்லை, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாயிருச்சு. நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க, முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து கேர்லாம் சொன்னப்ப. ஸோ மெயினாக என்ன ரீசன்னா, அவங்களாம் ஏஜ் இல்லையா, ஏஜ்டு பீப்புளுக்கு ஹெல்த் கேர் வந்து மஸ்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஃபேமிலி டாக்டர் எல்லாமே இருக்காங்க, பட் ஆனால் ஏதாவது ஒரு சர்ஜரி ஏதாவதுன்னா நானே சம்டைம் வந்து ஊருக்கு போயிட்டு அது ஒண்ணு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்னா டக்குன்னு இவங்க பண்ண மாட்டாங்க, ஷெடியூல்ல போட்டு 1 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, 3வது இவரும் ஒன்டாரியோலேருந்து தான் வாங்கியிருக்கோம். ரூரல் ஒன்டாரியோலேருந்து இவர்கிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக கிடைச்ச ஒரு கான்டாக்ட். என்ன அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருந்தோம், பிஆர் வாங்கிட்டா நம்ம ரூரல் ஒன்டாரியோ சைட் போயிடலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கிடைச்ச கான்டாக்ட். இவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டர் பே, மெக்கினாக் ஐலாண்ட் மேல இருக்கும். ஆமா, அடிக்கடி இந்த ஊர் பேர் மட்டும் மிச்சிகன் மேல இருக்கும். மெக்கினாக் ஐலாண்ட் தண்டர் பேல இருக்காரு, ஒன்டாரியோல. அவர் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் நான் கனடா வந்தப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓகே, ஐ மீன் ஓகேவா சம்பாரிச்சிட்டு இருந்தோம், லைஃப் ஓரளவு போயிட்டு இருந்துச்சு. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வந்து என்ன பிஸ்னஸ்னே என்கிட்ட சொல்லலை. என்னால் இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப நேரம் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துப்பேன், ஃப்ரீயாக இருக்கு, பிஸ்னஸும் பார்த்துக்கிறேன். என்னால் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் வந்து இங்கே வாழ முடியுது. ஈவன் தோ நான் ரூரல் கம்யூனிட்டியில் இருந்தாலும் ஐ எம் ஏபிள் டு கெட் அலாங் வித் பீப்புள். ஸோ என்னோட எல்லா செலிப்ரேஷனும் நான் அவங்கள இன்வைட் பண்ணுறது, அவங்க செலிப்ரேஷன் என்ன இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரி கம்யூனிட்டி கூட ஈஸியாக வந்து கெட் அலாங் பண்ணிட முடியுது. அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி, மை லைஃப் இஸ் குட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டொரண்டோ முடிச்சிட்டோம், சஸ்காச்சுவன் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஹாலிஃபேக்ஸ் அடுத்து முக்கியமாக நாங்கள் இருக்க சிட்டி. ஸோ உனக்கு தெரியும், ஹாலிஃபேக்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் யூஎஸ்ல இருக்காரு. ஸோ இவர் வந்து ஹாலிஃபேக்ஸ்க்கு 1998க்கு வந்திருக்காரு. 1998 அவர் தான் வந்து ஹாலிஃபேக்ஸ் பற்றி எல்லாமே சொன்னார். என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிஃபேக்ஸ் கிராசரியெல்லாம் குரூப் ஆர்டர் தான் பண்ணுவாங்களாம்மா.
ஆமா, நான் ஆக்சுவலா என்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம். குரூப் ஆர்டர் பண்ணுவாங்களாம். டொரண்டோல இருந்து கிராசரி குரூப் ஆர்டர் பண்ணி இந்தியன் பார்சல் கிராசரி, வருமா. இந்தியன் கிராசரி வேணும்னா இங்க ஷாப் கிடையாது, அங்க இருந்து ஆர்டர் பண்ணி பார்சல்ல வந்து வர வைக்கணும். ஆமா, குரூப் ஆர்டர் பண்ணி தான் வர வைப்பாங்களாம். ஒரு ஸ்டடீஸ்க்கு இங்க வந்தாரு. கிட்டத்தட்ட கனடால வந்து மோர் தென் 10 இயர்ஸ் இருந்துட்டு இப்போ யூஎஸ்ல இருக்காரு. இப்போவும் என்ன சொல்றாருன்னா ஐ வாண்ட் டு கோ பேக். நான் ஒரு கனடியன் சிட்டிசன். இப்போ என்ன சொல்றேன், இப்போவும் ஐ வாண்ட் கோ பேக். நான் வந்து எனக்கு பே ஏற்ற மாதிரி கனடாவில் ஒரு ஜாப் கிடைச்சா டக்குன்னு மூவ் ஆயிடுவேன் கனடாக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிஃபேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன ரீசன் வந்து எனக்கு ஓகேவா தான் பிடிச்சி. அவர் என்ன சொன்னார்னா, ஈவன் தோ ஹாலிஃபேக்ஸ் நான் பார்த்த மாதிரி இல்லை, 98ல் அது நிஜமாவே ஒரு ஸ்மால் டவுன் தான். இன்னமும் ஸ்மால் டவுன் வைப் தான் இருக்குது ஹாலிஃபேக்ஸில். சிட்டி எக்ஸ்பேண்ட் எல்லாம் ஆயிருந்தாலும் இன்னைக்கும் நீங்கள் மாட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் இறங்கி நடந்து போகலாம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஒரு பிக் டவுனில் இருக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு நீங்கள் மாட்டு இறங்கி போகலாம், ஒரு டிப்ல காஃபி வாங்கிட்டு அப்படியே நடந்து நீங்கள் மாட்டுக்கு அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் நடந்து போகலாம். அதெல்லாம் இன்னமும் இருக்குது. ஒரு ஸ்மால் டவுன் வைப் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நான் திரும்ப எனக்கு ஹாலிஃபேக்ஸில் ஜாப் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஹாலிஃபேக்ஸ் வர்றதுக்கு எனக்கு ஆசை திரும்ப அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது யாருன்னு உனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஓகே என்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தார், ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது இப்போது. அவர் வந்து இங்கே வரணும் போது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, நான் வந்து வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் அவர்கிட்ட அதுக்கப்புறம் அவர் ஞாபகம் வச்சு திரும்ப அவர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கினேன். இதில் நாங்கள் யாரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே நேம் கூட நாங்கள் வந்து ஷேர் பண்ணல. அவங்களோட தாட்ஸ் மட்டும் வந்து உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம், எதனால இதில் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்றத. அடுத்து வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா பசிபிக் கோஸ்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவர் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட அங்கிள் இவர். ஸோ இவர் வந்து எப்படி மூவ் ஆனாங்க எல்லாமே எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட நான் ரொம்ப க்ளோஸு. நான் சொல்லியிருக்கான் என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் யூஎஸ்ல வீசா ப்ராப்ளம் அப்படின்னா கனடாக்கு வந்துருவாங்க. அப்போ ஈஸியாக கனடாக்குள்ளே வந்துடலாம். பிஆர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கனடாக்கு. யூஎஸ்ல இருந்து கனடா வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு பிஆர் வாங்கிடுவாங்க. அப்போ வந்து இந்த இமிக்ரேஷன் யூஎஸ்லேயே ஈஸி தான். அப்போது அவங்க வந்து யூஎஸ்லேருந்து கனடாக்கு ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் யூஎஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனதும், இப்போ கனடாவில் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா பிஆர் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. யூஎஸில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மாதிரி ஆச்சு 2010 அரவுண்டு. அந்த டைமில் அவர் வந்து யூஎஸ் விட்டு கனடா எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. யூஎஸ்லேருந்து கனடா வந்து நல்ல ஜாப் கிடச்சி பசிபிக் கோஸ்ட்டில் ஒரு ஊரில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. என்கிட்ட என்ன சொன்னார்னா, எல்லாரும் சொல்லுவாங்க கனடாவில் கிளைமேட் பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஏன்னா அவர் வந்து பசிபிக் கோஸ்ட்ல இருக்கிறதுனால பெரிய வந்து எல்லாருக்கும் தெரியும் கனடாலேயும் நல்ல வார்மா இருக்குன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா மழை மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என் பசங்களுக்கு யூஎஸை விட கனடா தான் பிடிச்சிருக்கு. அவர் சொன்ன பசங்களுக்கு யூஎஸை விட கனடா தான் பிடிச்சிருக்கு. யூஎஸ்ல பிக் சிட்டில இருந்திருக்காரு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரஷ் லைஃப்ல இருந்து பிரிட்டிஷ் கொலம்பியாலேயும் ஒரு பெரிய டவுன் தான், பட் ஆனால் இங்கே வந்து தே ஆர் ஏபிள் டு கெட் அலாங் வித் பீப்புள். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உருவாகி இருக்கு. அங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதனால அவர் என்ன சொன்னார்னா, கனடா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஓனாக வீடு இருக்குது, பசங்க படிக்கிறாங்க, என் கடமைகள்லாம் முடிய போகுது. ஸோ அதனால் வந்து நான் ஹாப்பி, நான் கனடாலே ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப் ஹாப்பி லைஃப், நான் இதே கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறேன். திரும்ப யூஎஸ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்லாம் நினைக்கல. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எனக்கு லைஃப் இங்கே ஓடினா போதும். அவர் வந்து சிம்பிளா என்ன சொன்னா, திரும்ப சட்டி முட்டி சாமான்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நானும் சொல்ல வந்தேன், நிறைய பேருக்கு அது ஒரு ப்ராப்ளம், ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு குழந்தைங்களுக்கு ஒரு சர்க்கிள், அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கிரியேட் ஆயிடும். அதை நம்ம பிரேக் பண்ணி இன் பிட்வீன்ல வந்து சேஞ்ச் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கடைசி ஒப்பீனியன் அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஆல்பர்ட்டால இருக்க ஒருத்தர் பேசுவோம். ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா, மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2014 ஆல்பர்ட்டா வந்தார். ஸோ இவர் மும்பையிலேருந்து மும்பையில் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மும்பையிலேருந்து ஆல்பர்ட்டா வந்து இப்போ செட்டில் ஆகிட்டாரு. கால்கரி டவுனில் செட்டில் ஆகிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் எதையுமே மிஸ் பண்ணல கனடாவில், கனடா இஸ் அனதர் இந்தியா எனக்கு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் மும்பையில் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இருக்கீங்க லைஃபு, எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எனக்கு கோயில் வேணா பக்கத்தில் கோயில் இருக்கு, மும்பையில் கூட நான் தேடி போகணும், டிராஃபிக்கில் போகணும், எல்லாமே இருக்கு எனக்கு பக்கத்தில், நான் தமிழ் பீப்புள் கூட ஈஸியாக போயிடுவேன்,
அவருக்கு வந்து நல்லா நான் ஹிந்தி ஏர்போர்ட்டை தெரியும். பத்தி நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன். எல்லாமே நிறைய நம்ம ஊர் ஹோட்டல், நம்ம ஊர் கிராசரி அதான் சொன்னாரு, எல்லாமே கிடைக்கும். நான் எதையுமே மிஸ் பண்ணல, எனக்கு மும்பையில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்குது, நான் எதையுமே மிஸ் பண்ணல, எனக்கு வந்து கேல்கரி வந்து அனதர் மும்பை மாதிரி தான் தெரியுது, என்ன கொஞ்சம் வின்டர் ஹாஷ். அவரும் அதுதான் சொல்லியிருந்தாரு, வின்டர் டைம்ல கொஞ்சம் வெளில போக முடியாது, கிட்டத்தட்ட 6 மாசம் அது அப்படின்னாரு. வின்டர் டைம்ல போக முடியாது, ஆனா 6 மாசம் அப்படிதான் அது அப்படின்னாரு. எப்படின்னா ஒரு 2 மாசம் என்ஜாய்மெண்ட்ல போயிடும் வின்டர் கொஞ்சம், அடுத்த 4 மாசம் தான் கடியா இருக்கும். ஆமா. ஸோ இதுதான் சொல்லியிருந்தாரு. அவரும் என்ன சொன்னாருன்னா, நான் வந்தப்போ பார்த்த கனடா இப்போ இல்லை, புதுசாக வரவங்களுக்கு கஷ்டம், ஹெல்த் கேரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார். எல்லாருக்கும் அதுதான் ஒரு கன்சர்ன். ஹெல்த் கேர் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ இருந்த ஆக்சஸ் ஆஃப் கேர் இல்லை. அப்போலாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாமா ஹெல்த் கேர். அப்போ வந்து நம்ம இன்னைக்கு டாக்டர் வேணா இன்னைக்கே பார்த்துட முடியுமா, அப்படி இருந்துச்சாமா அப்போ அவர் வந்த புதுசில். இப்போலாம் வந்து அவங்க டாக்டர், அவருக்கு டாக்டர் இருக்காங்களாமா, கால் பண்ணால் கூட வந்து டேட் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்களாமா. ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஓவர் அசைன் பண்ணிட்டாங்க, ஓவர் பேர்டன் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் சொல்லியிருந்தாரு. ஸோ இவங்கள்ட்ட தான் நான் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இது அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கணுன்னா, ஆசையாக இருந்துச்சுன்னா படித்து பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுனதுல உனக்கு என்ன தோணுச்சு? எல்லார்ட்டையும் பேசுனதுல முன்னாடியே வந்து எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, அதனால வந்துட்டு என்ஜாய் பண்றாங்க. இப்போ வந்து அந்த நேச்சரை என்ஜாய் பண்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி ஹாப்பியா வந்து இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, முன்ன வரும்போது நல்ல சேலரி கனடாவில். அப்போனா சொல்லணும்னா லைக் சேலரி ஒன்றும் பெரிய ஜம்பெல்லாம் இல்லை. முன்ன மேபி 80,000 லக்ஸுரி, இப்போ வந்து 160 லக்ஸுரினா அவங்க 160 இப்போ வாங்கிட்டு இருப்பாங்க, 150K வாங்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 80க்கு வந்தாங்கன்னா அப்போ 80க்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அப்போ 80Kவே சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. இன்னைக்கு 80Kல வரவனுக்கு 80K சஃபிஷியன்ட் இல்லை. காஸ்ட் ஆஃப் லிவிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேமிலி நான் சொல்கிறேன், நான் வந்து ஃபேமிலி இன்கம் சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் சொல்ல, பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு ஃபேமிலிக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேமிலிக்கு இன்னைக்கு 80Kங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ 80Kங்கிறது பெரிய விஷயம். நான் ஒருத்தர் சொன்னதில் நான் என்ன ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, 120Kக்கு சூப்பர் வீடு கிடைக்குமா ரெஜினால, 150Kக்கு டிட்டாச்டு ஹோம் கிடைக்குமா. இப்பெல்லாம் அப்படியே டபுள் ட்ரிபிளா வச்சாதான் இல்ல, இப்பெல்லாம் 350K இருந்தால் தான் வந்து டிட்டாச்டு ஹோம் கிடைக்கும். வந்து அவர் அதான் சொல்கிறாரு, நான் வந்து டிட்டாச் ஹோம் வாங்கி பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணேன், இன்னைக்கெல்லாம் நான் அதை பண்ணும். அவர் இதையும் சொல்கிறாரு, நான் இன்னொரு வீடு அப்போவே வாங்கியிருந்துருக்கலாம், ரியல் எஸ்டேட் இவ்வளோ பூம் ஆகும் கனடாலன்னு நிறைய பேர் அதுதான் போய் யோசிக்கிறாங்க. நான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ பாரு எவ்வளோ ரியல் எஸ்டேட் வந்து இவ்வளோ பூம் ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ பிஆர் வாங்கின எல்லாருமே சொன்னது என்ன, நான் ஒரு கொஸ்டினாக கேட்டேன் இது எல்லாருக்கிட்டையும், நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா அப்படின்னு. நடுவில் ஒரு சின்ன பிஸ்னஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஒத்து வருதோ அவங்களாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க, வேணான்னு நினைக்கிறவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ கனடாவோட ஃப்ளெக்சிபிலிட்டியே என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க் ப்ளஸ் பிஸ்னஸ் ரெண்டுத்தையும் ரன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ், இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அந்த 2 மணி நேரம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் இந்த எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறது இங்கே ஈஸி கனடாவை பொறுத்தளவு. ஸோ நீங்கள் யூஎஸ்லாம் போனீங்கன்னா அந்த வீசா விட்டு ஜிசி வாங்கி இந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடும். இங்கே ஈஸியாக பிஆர் வந்து கிடைக்கிறதுனால பிஆர் கிடைச்ச உடனே இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, லாங் டர்மாக கனடாவில் இருக்கவங்க கனடா பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களா நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தம் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போது கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கனடா விட்டு வேண்டாம் அப்படின்னு போனவங்க எதனால் போனாங்க அப்படிங்கிறது நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மெயினாக என்ன ரீசன், அந்த வீடியோ வந்து மேபி இப்போலேருந்து ஒரு 20-30 டேஸில் வரலாம். ஆமாம், இப்போ தான் என்ன கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, இப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் த பேர் காமனாக சொன்ன விஷயம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங்கு அண்ட் ஹெல்த் கேர் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. பிஆர் கிடைக்கிறதும் டஃப்பாக தான் இருக்குது. இமிக்ரேஷன் பற்றி கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்க எல்லாருமே இந்த என் ரிலேட்டிவ் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன், பட் ஆனால் சுத்தமாக கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு அது புலம்புறது எல்லாரும் பார்க்க முடியுது பொதுவாகவே.
ஸோ வந்து இமிக்ரேஷன் கெட்டிங் டஃப் இன் கனடா போக போக. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இமிக்ரேஷன்லாம் கனடாவால் எக்கானமி பெருசாக க்ரோத் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கனடாவோட சைஸும் யூஎஸோட சைஸும் ஆல்மோஸ்ட் சேம். யூஎஸ் சைஸை விட கனடா சைஸ் பெருசு. ஆமாம். ஆனால் கனடாவில் 40 மில்லியன் மக்கள் தான் இருக்காங்க, யூஎஸில் 400 மில்லியன் மக்கள் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் ஜம்ப்பு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய எக்கானமி ஆகணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் ரூரலுக்கு மக்களை தள்ளணும். ஃபஸ்ட்டு ரூரலில் மக்கள் வாழ்ந்தால் தான் கனடா வாழ முடியும். எல்லாரும் அர்பனுக்கே வந்தா திரும்ப ஹவுசிங் கிரைசிஸ் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். எல்லாரும் ஒரு பர்టిక్యులர் அந்த ஸ்பாட்டை மட்டும் டார்கெட். இப்போ எங்களே எடுத்துக்கோங்க, ஹாலிஃபேக்ஸ் விட்டு போனா எங்களாலையும் வந்து லைஃப் ஓட்ட முடியாது. கிராசரிக்கு இங்க தான் வரணும், எல்லாத்துக்கும் இங்க தான் வரணும். பட் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில இருக்கலாம்னு ஆசை இருக்கு. பட் எப்படி போய் இருக்கிறது? கஷ்டம். எல்லா விஷயத்துக்கும் இங்கே தான் வரணும். ஏற்கனவே வந்து ஹாலிஃபேக்ஸோட ஒரு ஓரத்தில் தான் இருக்கோம். நாங்கள் சொல்ல போனால் ஹாலிஃபேக்ஸே கிடையாது, நாங்கள் ஒரு சப்பர்பில் தான் இருக்கோம். ஸோ வந்து பட் ஸ்டில் மேபி இன் ஃபியூச்சரில் வந்து மக்கள் வர வர இன்னும் கொஞ்சம் வந்து கார்ப்பரேட்ஸ் உள்ள வருவாங்க. மக்கள் இருக்க ஏரியாவில் மெயினாக என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து கம்பேர் டு அதர் கண்ட்ரி கனடாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இனிஷியல் டேஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அவங்களாம் கொஞ்சம் ஹாலிஃபேக்ஸ் விட்டு வெளில போட்டால் பஸ் கிடையாது இவங்களுக்குலாம். டைமிங் தான், காலையில் ஒரே ஒரு பஸ் இருக்கும், ஒரே ஒரு பஸ், ஈவினிங் ஒரே ஒரு பஸ். அவங்க அந்த ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்ப அதே பஸ்ஸை பிடிச்சி அந்த ஒரு பஸ்ஸை விட்டா அவ்வளோதான், அன்னைக்கு டாக்ஸி வைக்கணும், இல்லை அவ்வளோதான் வச்ச சேவிங்ஸ் எல்லாம் காலியாயிடும். இல்லை இதுதான் பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து அர்பனை தேடி வராங்க, ரூரலுக்கு போகாமல். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை கொடுக்க முடிஞ்சு. இதான் வந்து எப்போ பாரு எங்கள் தாட்டையே நாங்கள் ஷேர் பண்ணுறோமே. பப்ளிக் தாட் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து வெளில போய் பப்ளிக்காக கேட்டு அப்படியே தான் சொல்லணும் அவங்க பேசுகிறத அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். பட் குழந்தை வச்சுட்டு இப்போ எங்களால் அந்த அளவுக்கு போக முடியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விர்ச்சுவலாக வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம். ஸோ இது டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரீட் த்ரூ பண்ணுங்கள் எல்லாரோட. இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து வீடியோவில் வர்றதும் வந்து பிடிக்காது. அதனால அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தாட் இருக்குது? இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாராவது ரொம்ப காலம் இங்கே இருக்கவங்களா இருக்கலாம், உங்களுக்கு என்ன தாட் இருக்குது? ப்ளஸ்ஸா மைனஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji. Tamil.